இல்லை 15 மாதம்ங்கிறது ஒரு சாதாரணமான காலகட்டம் கிடையாது. மிகவும் ஒரு கடினமான ஒரு காலகட்டம், ஒரு துயரமான தனிமையான ஒரு காலகட்டம். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அவர் தொடர்ந்து அரசியல் பணியோ இல்லை மக்கள் பிரதிநிதிக்குரிய பணியோ எதையும் ஒரு அநீதியாக தடுக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாமே இடி அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாக செயல்பட்டு ஒரு சட்டவிரோதமாக இதை செஞ்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலத்தின் முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் மிக கடுமையான அரசியல் காரணங்களுக்காக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பட் இது அரசியல் காரணம்ங்கிறத இடி நேற்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கிய தீர்ப்பிலையும் சரி, மற்ற தீர்ப்புகளையும் சரி, இது ஒரு முறையற்ற ஒரு நிலைப்பாட்டை, தன்னுடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைப்பாட்டை, ஒரு அரசியல் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டை ஈடி எடுக்கிறதா அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வழக்கில் சிபிஐ மீதும் கடுமையான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப ஈவன் ஒருத்தரை விசாரணை பண்ணுறத கூட ஒரு டார்ச்சர் மாதிரி நீங்கள் ஈடி பண்ணுறதை பார்க்குறோம். நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் உடல்நலம் சரியில்லாத ஒருத்தரை உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னப்புறம், ஒரு இதயம் வலிக்கிறதுன்னு சொன்னப்புறம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் அவர் நடத்தப்பட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறப்ப நம்ம பார்த்தோம் அதை அவர் எந்த மாதிரியான ஒரு சூழலில் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார்னு. ஸோ அந்த மாதிரியாகலாம் செய்யறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சரி, பஞ்சாப் உயர்நீதிமன்றம் சரி ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன்ஸை வச்சுருக்காங்க. இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இனிமே இந்த மாதிரியான அன்டியூ டிலே இருக்கிற ட்ரையல் கேசஸில் நீங்கள் ட்ரையல் கோர்ட்டை விட்டுட்டு நேரடியாக ஹைகோர்ட்டையும் உச்சநீதிமன்றத்தையும் அணுகலாம், அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்சர்வேஷனும் ஈடி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இப்போ இந்த 15 மாத கால கடும் போராட்டத்திற்கு பின்பு இன்னைக்கு அவர் வெளியில் வந்திருக்கிறத மக்கள் எல்லாரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக பார்க்குறாங்கன்னு பார்க்க முடியுது. இதே இந்தியா கூட்டணி இதே உறுதியோடு இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணியை செய்வோம். இப்படியெல்லாம் ஒருத்தரை அச்சுறுத்துறதுனாலையும் அராஜகத்தில் ஈடுபடுறதுனாலையும் ஒருத்தரை பணியை வச்சிட முடியாது அப்படிங்கிறது அவர் நிரூபிச்சிருக்காரு. அது எங்களுக்கு மகிழ்ச்சி.